வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பெட்ரோல் விலை ஏறாது. அடுத்த சில மாதங்களுக்கு பற்றாக்குறையே இல்லை. பிரதமர் அன்வார் உறுதி. உலகளாவிய எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியிலும் மலேசியாவில் வரும் ஜூலை மாதம் வரை போதிய பெட்ரோல், டீசல் இருப்பு உள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதலால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஈரானுடனான நல்லுறவு காரணமாக ஹார்மோஸ் நீரிணை வழியாக மலேசிய கப்பல்கள் பாதுகாப்பாக வந்து சேர்ந்துள்ளன என்றார் அவர். உலக சந்தையில் விலை உயர்ந்தாலும் உள்நாட்டில் ரான் 95 பெட்ரோல் விலை தொடர்ந்து 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென்டாகவே நீடிக்கும் என்றும், போக்குவரத்து மற்றும் விவசாய துறைகளுக்கான டீசல் மானியம் தொடர்ந்து பாயும் என்றும் பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். தியாக பெருநாளான ஹஜ் பெருநாள் கொண்டாட்டம் என்பது வெறும் அடையாள வழிபாடு மட்டுமல்ல, அது அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் தியாகத்தின் உன்னத செய்தியை கொண்டுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் நபிகளின் தியாகங்களை முன்மாதிரியாக கொண்டு முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதாரம், கல்வி மற்றும் சமயம் என அனைத்து துறைகளிலும் நாம் இன்று செய்யும் தியாகங்களே தேசத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கான அடித்தளமாக அமையும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தியாகங்கள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது என கூறிய அவர், ஹஜ் யாத்திரை மனிதர்களுக்கு எளிமையையும் பணிவையும் கற்றுக் கொடுக்கிறது என்றும் தனது பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். மலாக்கா டுரியான் தூங்காலில் 3 இந்திய இளைஞர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கூடுதல் விவரங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விசாரணை அறிக்கை நேற்று 4வது முறையாக சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு துறை CID இயக்குனர் டத்து எம் குமார் தெரிவித்தார். இன்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் நிருபர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் டத்து குமார் இவ்விவரத்தை வெளியிட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 21 வயது எம் புஷ்பநாதன், 24 வயது டி புவனேஸ்வரன் மற்றும் 29 வயது ஜி லோகேஸ்வரன் ஆகிய 3 இளைஞர்கள் உயிர் இழந்தனர். போலீஸ் அதிகாரி ஒருவரை பாராங்கத்தியால் வெட்ட முயன்ற போது தற்காப்பிற்காக இத்துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்திய இச்சம்பவம் குறித்து இதுவரை 63 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக டத்து குமார் குறிப்பிட்டார். உண்மைகளை தெளிவுபடுத்தும் நோக்கில் சில சாட்சிகளிடம் கூடுதல் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு இந்த அறிக்கை மீண்டும் AGC-யின் அடுத்த கட்ட வழிகாட்டுதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இக்கொலை வழக்கு குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அவர் விளக்கினார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 7000க்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பை இழந்துள்ள நிலையில் மாற்று வேலைகளை வழங்குவதற்கான முக்கிய நடவடிக்கைகளை அரசு விரைவில் அறிவிக்க உள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதத்தை விட ஏப்ரலில் வேலை வாய்ப்பு இழப்பு 21 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்த நிலையை சமாளிக்க அண்மையில் புதிய முதலீடுகளை பெற்றுள்ள பினாங்கு, பேரா, ஸ்லாங்கோர், ஜொஹோர் மற்றும் சரவாக் ஆகிய மாநிலங்களில் புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக் கொள்ளலாம் என பிரதமர் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் பயிற்சி அளித்து வேலை வழங்க அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். தைப்பிங் சிறைச்சாலையில் கைதிகள் மீதான அத்துமீறல்கள் குறித்த மனித உரிமை ஆணையமான சுஹாக்காம் அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். கைவிலங்கிடப்பட்ட கைதிகள் மீது மிதமிஞ்சிய வன்முறை, மிளகாய்த்தூள் தெளிப்பு மற்றும் மருத்துவ பதிவுகளை போலியாக தயாரித்தது போன்ற காரணங்களால் கான் சின் எங் என்ற கைதி மரணமடைந்ததுடன் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் காயமடைந்துள்ளனர் என சுஹாக்காம் அறிக்கை கூறுகிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் நடந்த இச்சம்பவம் குறித்து போலீஸ் துறை எத்தனை புகார்களை பதிவு செய்துள்ளது, சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்ன குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை IGP வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என கோபிந்த் சிங் வலியுறுத்தினார். மேலும் கைதியின் மரணத்திற்கு காரணமான அதிகாரி மீது கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சட்டத்துறை தலைவரும் விளக்கமளிக்க வேண்டும் என்று கோபிந்த் சிங் கேட்டுக்கொண்டார். சிறைச்சாலைகள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவை அல்ல என்றும் கைதிகளுக்கும் மனித உரிமைகள் உண்டு என்றும் குறிப்பிட்ட அவர் இச்சம்பவம் குறித்து அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் பேசவிருப்பதாக கோபிந்த் சிங் உறுதியளித்தார்.
வர்த்தகர் டத்தோ ஆல்பர்ட் டேக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்த விசாரணைக்காக SPRM-இன் முன்னாள் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியிடம் போலீஸ் துறை வாக்குமூலம் பெறவுள்ளது. சபா மாநிலத்தின் உயர்மட்ட அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட ஊழல் புகார்களை அம்பலப்படுத்த முயன்றபோது தனக்கு மிரட்டல்களும் அநீதிகளும் இழைக்கப்பட்டதாக ஆல்பர்ட் டே புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து புகார்தாரர் மற்றும் அவருக்கு மிரட்டலை தெரிவித்ததாக கூறப்படும் வழக்கறிஞர் ஆகிய இருவரிடமும் ஏற்கனவே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக புகிட் அமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை CID இயக்குனர் டத்து M. குமார் இன்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே 18ஆம் தேதி பேரா ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனைக்கு வெளியே ஓர் அரசியல் கட்சியுடன் இணைந்து தொழிற்சங்கம் என்று கூறிக்கொண்ட ஓர் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எவ்வித நேரடி தொடர்பும் இல்லை என்று பேரா மாநில மனிதவள மற்றும் சுகாதார குழுவின் தலைவர் டத்து சிவனேசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டத்தோ சிவனேசன், பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் மருத்துவமனையின் நேரடி தொழிலாளி அல்ல என்றும் அவர் ஒரு தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் கீழ் பணிபுரிபவர் என்றும் விளக்கமளித்தார். மருத்துவமனை இந்த தொழிலாளர்களின் முதலாளி கிடையாது. அவர்களுக்குள் ஏதேனும் தொழில்துறை பிரச்சினைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை அவர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்துடன் தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். தொழிலாளர் சங்கம் போராட்டம் நடத்த விரும்பியிருந்தால் கூட அதனை அந்த தனியார் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு முன்னால் நடத்தியிருக்க வேண்டுமே தவிர பொதுமக்களுக்கு சேவை செய்யும் மருத்துவமனைக்கு முன்னால் நடத்தியிருக்க கூடாது என்று டத்து சிவனேசன் சுட்டிக்காட்டினார். இது இந்த மஞ்சோங் ஆஸ்பத்திரி நட்பெயரை களங்கப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் செய்கிறது. இது என்ன உண்மையிலே நடந்துச்சுன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் கமுந்திரான் கசியாத்தான் எஜந்தா என்ற நிறுவனத்துக்கு கூட ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. அதாவது துப்புரவு வேலை செய்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த எஜந்தா இந்த தொழிற்சங்கத்துக்கு கீழே ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. இந்த துப்புரவு வேலை செய்கிறவங்கெல்லாம் தொழிற்சங்கத்துக்கு கீழே வராங்க, ஒரு ஒப்பந்தம். ஆனால் சட்ட ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கும் இந்த தொழிற்சங்கத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் எஜெண்டா கிட்ட தான். அப்போ இவங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்க முதலாளி எஜெண்டா, இவங்க அங்கே போய் மறியல் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு சம்பந்தம் இல்லாமல் மறியல் செய்யறது சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. கடந்த மார்ச் 27ஆம் தேதி மேற்பார்வையாளரால் துப்புரவு பணியாளர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து டத்து சிவனேசன் சில முக்கிய விவரங்களை பகிர்ந்து கொண்டார். பாதிக்கப்பட்ட பணியாளர் இதுகுறித்து ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் இதில் குற்றவியல் கூறுகள் ஏதும் இல்லை என தெரிந்ததால் இந்த வழக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக மனிதவளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தனியார் ஒப்பந்த நிறுவனம் இது தொடர்பாக ஏற்கனவே ஓர் உள் அளவிலான விசாரணையை நடத்தி அதன் முடிவுகளை போராட்டத்திற்கு முன்பாகவே தொழிற்சங்கத்திடம் தெரிவித்து விட்டது என்பதையும் டத்து சிவனேசன் விளக்கினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில மருத்துவத்துறை துணை இயக்குனர் டாக்டர் முகமது நஜீப் அட்னான் மற்றும் ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் கிரிதாரி நாத் கிங்கையா ஆகியோர் உடன் இருந்தனர். காளான் சுவை கொண்ட புகைப்பிடிக்கும் திரவம் தொடர்பான தகராற்றில் 30 வயது நபரை குத்திக் கொன்றதாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் மீது இன்று மலாக்கா ஜாசின் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த மே 13ஆம் தேதி மலாக்கா மர்லிமவ் தமான் முஹிபாவில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகே ரிச்சர்ட் எட்வர்ட் என்பவரை கொலை செய்ததாக 20 வயது முருகா, 27 வயது அருணாச்சலம் மற்றும் 28 வயது மகேந்திரன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தமிழில் வாசித்து காட்டப்பட்ட குற்றச்சாட்டை அந்த 3 சகோதரர்களும் புரிந்து கொண்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இவ்வழக்கு விசாரணை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் மூவரிடமும் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 40 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் 3 சகோதரர்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். நாட்டின் 16வது பொதுத் தேர்தல் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களின் சொந்த உத்திகளுடன் களம் காணும் ஒரு திறந்த வெளி போட்டியாக இருக்கும் என்று முன்னாள் பொருளாதார அமைச்சர் டத்து ஸ்ரீ ரஃபீசி ராம்லி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை மீண்டும் கைப்பற்றும் நோக்கத்தை கொண்ட அம்னோ எப்போதும் பக்காத்தான் ஹராப்பானுக்கு 2வது இடத்தில் இருக்க விரும்பாது என்று அவர் கூறினார். தற்போதைய கூட்டணி தற்காலிகமானது மற்றும் நாட்டின் நிலைத்தன்மைக்கானது மட்டுமே தவிர அது இறுதி வரையிலான அரசியல் திருமணம் அல்ல என்றும் அவர் விவரித்தார். பக்காத்தான் ஹராப்பா
PAN, Barisan Nasional, Perikatan Nasional மற்றும் புதிய கட்சிகள் என அனைத்தும் தங்களின் அரசியல் வாழ்விற்காக தனி வழியை தேடும் என்றும் இந்த அரசியல் சூழலை எதிர்கொள்ளவே தாம் இணைந்துள்ள புதிய கட்சியான பெர்சாமா உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் ரஃபீஸ் ரம்லி தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 11 வயது சிறுமியை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 23 வயது தனிநபர் ஓட்டுநர் ஒருவர் இன்று கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். முகமது ரஃபிக்ஸாம் அஃபிக் என்ற அந்த வாகன ஓட்டுநர் கடந்த மே 19ஆம் தேதி ஜலான் இல்மு பகுதியில் அச்சிறுமியை அவரது தந்தையிடம் இருந்து கடத்தி புகிட் டமான்சாராவில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு கொண்டு சென்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். மஜிஸ்ட்ரேட் அத்திகா முகமது முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபருக்கு 5000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்துடனான வர்த்தகம் மற்றும் வியூகப்பூர்வ உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் மலேசிய பயணிகளுக்கான விசா நிபந்தனைகளை கனடா இன்று முதல் தளர்த்தியுள்ளது. புதிய கொள்கையின்படி தகுதியுடைய மலேசியர்கள் பாரம்பரிய விசாவுக்கு பதிலாக மின்னணு பயண அனுமதியான ETA எனப்படும் ஆன்லைன் விசாவுக்கு விண்ணப்பித்து வான்வழியாக கனடா செல்லலாம். கடந்த 10 ஆண்டுகளில் கனடா விசா பெற்றிருந்தவர்கள் அல்லது தற்போது செல்லுபடியாகும் அமெரிக்கா விசா வைத்திருக்கும் மலேசியர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவர். இந்த எளிய ஆன்லைன் முறை இன்று காலை முதலே அமலுக்கு வந்துள்ளதாக கனடா அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் முன்னாள் நிதி அமைச்சர் டைம் ஜைனுடினின் மனைவி நயிமா கலீத் மற்றும் அவரது 2 மகன்களும் இன்னும் மலேசியாவிற்கு திரும்பவில்லை என்று புகிட் அமான் போலீஸ் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. குடிநுழைவுத்துறை பதிவுகளின்படி அவர்கள் மூவரும் வெளிநாட்டிலேயே இருப்பது தெரியவந்துள்ளது. சதித்திட்டம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து இதுவரை 17 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று CID இயக்குனர் டத்து M. குமார் தெரிவித்தார். முன்னதாக SPRM விசாரணைக்கு ஆஜராக தவறியதால் நைமாவின் மகன்களான அமீர் மற்றும் அமீனுக்கு எதிராக கடந்த மாதம் கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் PD வாரண்ட் பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.